திமுக தரப்புல பேச்சுவார்த்தைக்கும் அமெரிக்காவுக்கு வருத்தம் அளிக்கிறதா கிறிஸ் சோடேங்கர் வந்து ராகுல் காந்தியுடனான சந்திப்பு சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல திமுக வந்து பேச்சுவார்த்தைக்கு உடனே அமைக்கணும். இல்லைங்க, அவங்க கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் பேசி அதற்கான முடிவெடுக்கும். அண்ணாமலை வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரைக்கும் சிஎம்ஏ வந்துட்டு ஆய்வு பண்ணலாம். வேணும் அது மாதிரி இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து லேட்டர் காரணம் வந்து திமுக அரசு தான். அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்காரு. எதுவா இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து மேல பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவு செய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். பிரஸ்ஸ பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க? நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸ் தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் அவங்க தேர்தல் தரக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு. இப்ப ராமநாதபுரத்துல மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய இப்ப தஞ்சாவூர் பகுதிகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் வந்துடும். மதுரையில இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக பார்க்கலாம். கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கு வந்து ஒரு கொரோனா இருந்தது, அதுல மதுக்கடைகளை வந்து படிப்படியா குறைக்கணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் மதுக்கடைகள் சம்பந்தமா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இல்ல, இன்னைக்கு யாருமே வைக்கல. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல வந்து சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரி கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்து வெள்ள அறிக்கை எதுவுமே பண்ணல. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அவரை வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.